ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால், வாழ்க்கையில் பண கஷ்டமே வராமல் இருக்க பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த 5 விஷயங்களை மட்டும் செய்யுங்கள். சூரிய உதயத்திற்கு சுமார் 1½ மணி நேரத்திற்கு முன்பு தொடங்கி 48 நிமிடங்கள் வரை உள்ள நேரத்திற்கு பிரம்ம முகூர்த்த நேரம் என்று பெயர். படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு உரிய நேரமாக கருதப்படுவதால் ஒரு நாளின் துவக்கமான இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்கிறோம். இதில் செய்யப்படும் சில செயல்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடியதாகும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது சிறப்பு வாய்ந்தது என்றாலும், இந்த நேரத்தில் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்வதால் வாழ்க்கையில் பணக்கஷ்டம், துன்பம் என்பதே ஏற்படாது. வெற்றி, ஆரோக்கியம், மன அமைதி ஆகிய அனைத்தும் தேடி வரும். இறைவனின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். பிரம்ம முகூர்த்தம். இந்து மதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது மிகவும் சிறப்புக்குரியதாகும். மிகவும் மங்களகரமான, அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாகும். சூரிய உதயத்திற்கு முன் வரும் 4 மணி முதல் 5:30 மணி வரையிலான 1½ மணி நேரத்தைத்தான் பிரம்ம முகூர்த்தம் என்கிறோம். இந்த நேரத்தில் செய்யப்படும் சுப காரியங்களுக்கு நாள், நட்சத்திரம், நேரம் என எதுவும் பார்க்க தேவையில்லை. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யப்படும் காரியங்கள் பல மடங்கு அதிகமான நற்பலன்களை தரக்கூடியது என சொல்வார்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண் விழித்து எழுவது புராணங்கள், வாஸ்து சாஸ்திரம் மற்றும் ஆயுர்வேதத்திலும் அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடியதாக சொல்லப்படுகிறது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவதுடன் சில முக்கியமான விஷயங்களை செய்வதால் வாழ்க்கையில் இருக்கும் கடுமையான பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும். பிரம்ம முகூர்த்த பலன்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தியானம் செய்வது, மந்திரங்கள் ஜபம் செய்வது, பரிகாரங்கள் செய்வது ஆகியவற்றை செய்தால் மகிழ்ச்சியும் வெற்றியும் வசமாகும். இவற்றோடு முக்கியமான 5 விஷயங்களை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வதால் வாழ்க்கையில் பணக்கஷ்டம் என்பது இருக்கவே இருக்காது. அதிர்ஷ்டம் பெருகிக் கொண்டே இருக்கும். எதற்கும் குறை என்பது இல்லாத நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த 5 விஷயங்களை தொடர்ந்து செய்து வந்தால் பணக்கஷ்டம், பணத்தட்டுப்பாடு ஏற்படாது என்பதை பற்றி பார்ப்போம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள். நீராடுதல். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிப்பது பாலில் குளிப்பது சமமாகும். இதனால் ஆரோக்கியம், செல்வ வளம் ஆகியவை பெருகும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிப்பதால் புத்துணர்ச்சி கிடைப்பதுடன் மனமும் அமைதி அடையும். ஞானத்தையும் பலத்தையும் அளித்து ஒருவருடைய வாழ்க்கையை செழிப்படைய வைக்கும். அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உடனே சென்று குளித்துவிட வேண்டும். 2வது, தீப வழிபாடு. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி துளசி தேவியை மனதில் நினைத்து துளசி செடிக்கு முன்பாக ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். இதனால் வாழ்க்கையில் குவிந்துள்ள பாவங்கள் நீங்கி அவற்றில் இருந்து விடுபட வைக்கும் என நம்பப்படுகிறது. அது மட்டுமல்ல, காலை நேரத்தில் துளசி செடிக்கு முன் விளக்கேற்றி வைப்பதால் தற்போது வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். ஒருவருடைய தொழில், வேலை, வியாபாரம் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்வதால் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வெற்றிக்கான பாதையை திறந்து வைக்கும். 3வது, மந்திர ஜபம். பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து உங்களின் இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து அந்த தெய்வத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தபடி அந்த தெய்வத்தை நினைத்து தியானத்தில் ஈடுபட வேண்டும். நீண்ட நேரம் இதை செய்ய முடியவில்லை என்றால் அந்த தெய்வத்தை நினைத்து தியானம் செய்து குறைந்தபட்சம் 10 முதல் 15 நிமிடங்களாவது மந்திரங்களை ஜபம் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஏதாவது விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் என்ன நடக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதை மனதில் நினைத்து பக்தியுடன் உங்களின் இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து மந்திரங்களை சொல்லுங்கள். இது உங்களின் விருப்பத்தை விரைவில் நிறைவேற்றி வைக்கும்.
அதோடு உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். 4வது, பசுக்கள், பறவைகளுக்கு உணவளித்தல். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்களின் வழிபாடுகள், வழக்கமான பணிகளை முடித்த பிறகு பறவைகள் அல்லது பசுமாட்டிற்கு உணவு படைக்கலாம். இதனால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் புண்ணியமும் பெருகும். பறவைகள், விலங்குகளுக்கு உணவு அளிப்பது அளவில்லாத புண்ணிய பலன்களை தரும் என நம்பப்படுகிறது. வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் அகற்றிவிடும். 5வது, தியானம் செய்வது. பிரம்ம முகூர்த்த நேரமான காலை 4 மணிக்கு எழுந்து தியானம் அல்லது யோகா செய்வது அவசியம். ஒரு மனதுடன் தியானத்தில் ஈடுபட்டால் மனதில் அமைதியை தருவதுடன் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட வைக்கும். தொடர்ந்து இதை பயிற்சி செய்வதால் எண்ணங்களில் தெளிவும் தானமும் ஏற்படும். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமான பலன்களை இது அளிக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவதால் தெய்வீக அருளால் அழகு, ஞானம், ஆரோக்கியம், வெற்றி என அனைத்து நலன்களும் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.